அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக சுற்றுப்புறச் சூழல் தினம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை எப்படி ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக வைக்கிறது, அதற்கு பிளான்ஸ்லாம் எப்படி உதவுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வச்சுருக்கிறது எல்லாமே ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ். அதாவது நீங்கள் மெயின்டெனன்ஸ் இதற்கு ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும்னு பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அது த்ரைவ் ஆகிற ஒரு பிளான்ஸ் தான் நான் எப்போயுமே வச்சுருப்பேன். ஏன்னா ஐ கீப் ட்ராவலிங், நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால. பட் அட் த சேம் டைம் பிளான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாத்தையுமே நான் வளர்ப்பேன். எதற்காக முதல்ல பிளான்ஸ் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெடியூசஸ் ஆன்சைட்டி அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டிலேயே இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். எப்போயுமே வேலை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அடிக்கடி வெளியவும் போக முடியாது. நமக்கு அது காஸ்ட் எஃபெக்டிவ் திங். அதனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அந்த ஆன்சைட்டியெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிளான்ஸ் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் அப்படிங்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே பிளான்ஸு நிறைய கார்டன் வச்சுருப்பாங்க. ஏன்னா பேசிக்கலாகவே அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆன்சைட்டியும் குறைக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீனரியை டெய்லி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குமான்னு நீங்களே சொல்லுங்கள். இதை ரெகுலராக என்னோடய நிறைய வீடியோஸில் இந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து எதுக்காக நம்ம பிளான்ஸ் வளர்க்கணும் அப்படின்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் தி ஏர் குவாலிட்டி. நம்ம வீட்டில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லைனா அதிகபட்சம் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம வீடுகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக பார்த்திங்கன்னா எவ்வளோ பொருட்கள் அது உள்ளே வச்சுருப்போம் இல்லையா? ஸோ எங்கெங்கே நமக்கு இடம் இருக்கோ அங்கெல்லாம் திங்ஸை வச்சு நமக்கு கர்டன்ஸ் எல்லாம் போட்டு காற்றே உள்ளே வர விடாமல் நிறைய டெக்கரேட் பண்ணுறதுன்ற பேரில் நிறைய திங்ஸை அக்யூமுலேட் பண்ணி வச்சுருப்போம் வீட்டில். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்போயுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் குவாலிட்டி எப்போயுமே கம்மியாகும். பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சஃபிஷியன்ட் ஏர் குவாலிட்டி இருக்காது. அப்போ அந்த ஏர் குவாலிட்டியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பிளான்ஸ் வளர்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே உள்ளே இருக்க அந்த பொல்யூட்டன்ட் க்ரியேட் பண்ணுற அந்த விஷயத்தெல்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இந்த பிளான்ஸ்க்கெலாம் உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, பிளான்ஸ் இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு. நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம பிளான்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம நமக்கு ஒரு ரிலாக்ஸாக நம்ம அதை பார்க்கும்போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அது இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு அது ஒரு ஹீலிங் பவரை கொடுக்கும் அந்த பிளான்ஸ்லாம். நானும் என்னோடய ஒர்க் ஸ்பேஸ்லலாம் இந்த மாதிரி பிளான்ஸ் எப்போயுமே வச்சுருப்பேன். எப்போயுமே அந்த பிளான்ஸ் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அதை டச் அண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க. வென் யூ டச் அண்ட் ஃபீல் த பிளான்ஸ், அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரை நமக்கு க்ரியேட் பண்ணும். அதனால் எப்போயுமே நம்ம படிக்கிற இடமா இருக்கட்டும், குழந்தைங்க ஸ்டடி ஏரியாவாக இருக்கட்டும், ஸ்டடி டேபிளாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்லேயாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹோம் மேக்கராக இருந்தோம் அப்படின்னா, நம்ம கிச்சன்லேயும் சில பிளான்ஸ்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம வேலை பார்த்துட்ருக்கும்போது ஒரு க்ரீனரியோ ஒரு பிளான்ட்டை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரை க்ரியேட் பண்ணும். ஸோ நானும் பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க் டெஸ்கில் இல்லை வீட்லேயும் சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டடி டேபிள், ஒர்க் டேபிளெல்லாம் ரொம்ப சிம்பிளாக அண்ட் எட் லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு அது நாங்கள் எப்போயுமே மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இட் என்ஹான்சஸ் ஸ்லீப் அப்படிங்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த ஜாஸ்மின், லாவெண்டர் இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நம்ம பெட்ரூமில் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மெல்லுக்கு நமக்கு ஈஸியாக தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இங்கே வைக்கல. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான சன்லைட் இங்கே வர்றதில்ல. அதனால ஒரு ஃபிலடென்ட்ரான்னு ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளான்ட் என்னென்னா, நம்ம கார்பன் டை ஆக்சைடெல்லாம் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை பெட்ரூமில் இருக்கும். ஸோ ஏர் குவாலிட்டியும் நம்ம தூங்கும்போது நல்லாயிருக்கும். அடுத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ் எப்போயுமே இட் இன்க்ரீசஸ் இது ஒரு ஹீலிங் அப்படின்வாங்க. நமக்கு ஒரு மன கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளான்ஸை நம்ம பார்க்கும்போது, ஒரு புஷ்ஷியான ஒரு பிளான்ட்டை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒரு நேச்சுரல் ஹீலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை ஹீலிங் பிளேசஸ் இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா யூ கேன் see லாட் ஆஃப் பிளான்ஸ், நேச்சர் அரவுண்டு ஏன்னா அதுவே பாதி வேலைகளை நமக்கு செஞ்சிடும். ஒரு ஹீலிங் பவராக இருக்கட்டும், நமக்கு மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கிறது, அந்த இமீடியட் மூட் ஷிஃப்டிங் இது எல்லாமே இந்த பிளான்ஸ் க்ரியேட் பண்ணும். அதனால தான் எப்போயுமே முடிந்த அளவுக்கு குறைந்த பராமரிப்பு பண்ணக்கூடிய சில பிளான்ஸுகளை நம்ம வீட்டில் வளர்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள் கார்டன் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா ஹெர்ப்ஸ் கார்டன் வைக்கலாம். இல்லை பூக்களில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பூக்கள் கார்டன் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளான்ஸை ஏதோ 1 2 உங்களால் முடிந்த அளவுக்கு என்னால் அதை பராமரிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பெண்களுக்காக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிளான்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து எப்படி எப்படிலாம் நீங்கள் வந்து அதை கேர் பண்ணணும், என்ன மென்யூர் போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பிளான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் ஒன்ஸ் இன் அ வைல் வந்து பிளான்ட்லாம் இந்த மாதிரி ஒரு ஷவரிங் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அது என்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன லீவ்ஸ் வரும்போது, குட்டி குட்டியாக அது ஒரு பேபி லீவ்ஸ்லாம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ நம்ம ஒரு சாதித்த மாதிரி இருக்கும். இல்லை நம்ம வந்து ஒரு குழந்த மாதிரி அந்த பிளான்ஸை பார்க்கும்போது ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதை வந்து வார்த்தைகளால் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம அந்த வளர்க்குறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். ஸோ நானும் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டி லீவ்ஸ்லாம் வரும்போது அதை டச் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அந்த பேபி லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெண்டராக இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கே வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீமை வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி புது புது லீவ்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் வந்து ரொம்ப நாளாக எனக்கு செட்டே ஆகலை. கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஒவ்வொரு இடமா மாற்றி மாற்றி வச்சா எனக்கு செட்டே ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நிறைய லீவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இது ஏதாவது செத்து போயிருமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நானும் நிறைய ட்ரை பண்ணி மென்யூர்லாம் போட்டு பாட்டிங்லாம் மாற்றி பார்த்ததுக்கப்புறம் நிறைய பிளான்ஸ்லாம் வந்து நல்லா த்ரைவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த நியூ லீவ்ஸ் பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்கிட்ட இருக்கிற எல்லாமே லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ் தான் வந்து நான் ரொம்ப இதுக்கெல்லாம் கேர்லாம் ரொம்ப எடுக்கிறதில்ல. டெய்லி வந்து இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இங்கே கொஞ்சம் நேரம் வந்து உட்கார்றதே எனக்கு ஒரு பெரிய மனநிறைவை கொடுக்கும். ஸோ அதில் இந்த புது புது லீவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஒரு எனக்குமே ஒரு எனர்ஜி பூஸ்டராக எப்பயுமே இருக்கும். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து செலவே இல்லாமல், எதுவுமே வந்து எந்த ஒரு மெடிசனுமே இல்லாமல் நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளான்ஸ் ஆர் தி ஐடியல் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம வெளியில் போய் ஒரு மூவி பார்க்குறதோ, படம் பார்க்குறதோ, இதெல்லாம் இட் ரியலி காஸ்ட் அ லாட். அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த சந்தோஷம் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி பிளான்ஸை நம்மளை சுற்றி வளர்க்கும் போது அது பர்மனெண்ட்டாக நம்மளை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஹீல் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட இருக்க மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் என்னென்னா, இருக்கிற பிளான்ட்லேருந்தே வர பேபிஸை வந்து தனித்தனியாக வந்து வச்சு ப்ரொபகேட் பண்ணி அதை ஒரு பிளான்ட்டாக தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப காசு கொடுத்துலாம் நான் செலவு பண்ணிலாம் வாங்கலை. ஸோ இதில் பார்க்குற பிளான்ட்டு கூட நான் ஒரு சின்ன ஒரு கட்டிங் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அது பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து புஷ்ஷியாக வந்து கர்டன் மாதிரி தொங்குதுன்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா பிளான்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ப்ரொபகேட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன். வந்து ரொம்ப இதுக்காக நான் செலவு பண்ணதில்லை. ஸோ என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொபகேட் பண்ணி வந்து தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு க்ரியேட் பண்ணேன். இது ஒரு பெரிய கார்டன்னு நம்ம சொல்லிக்க முடியாது. பட் வந்து ஒரு இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக, ரொம்ப ஹெல்த்தியாக வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து என்னால் ஒரு கார்டன் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. இந்த பிளான்ட்டும் அப்படி தான். அப்படியே நீங்கள் அதை அப்படியே ஒரு கொத்தாக எடுத்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக வளர ஆரம்பிச்சிரும். ஸோ இதில் பாருங்களேன், நிறைய நியூ லீவ்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக நான் மென்யூர்லாம் நான் சேஞ்ச் பண்ணி ஒரு 1 இயர் ஆயிடுச்சு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து. ஸோ 1 இயருக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் புதுசாக உரம்லாம் போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிளான்ட்டு வந்து நல்லா த்ரைவாக ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே வந்து நல்லா வந்து புஷ்ஷியாக இருக்குது. இது வந்து எப்போயுமே பிளான்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீலிங்கை கொடுக்கும். வந்து நீங்கள் காசு போட்டு எவ்வளோ தான் நீங்கள் டெக்கரேஷன்லாம் வாங்கினாலும் அதை விட இந்த இயற்கையாக நீங்கள் வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு செடியை வாங்கி வைக்கும்போது அது இன்ஸ்டண்ட்டாக அதை வந்து ஒரு எலிவேட் பண்ணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸு ரெடியூசஸ் நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்பவே முடியாது நம்மளால். ஆனால் இந்த மாதிரி வந்து பெரிய இலைகள் உள்ள பிளான்ஸ், ஃபிக் ட்ரீ, ஃபைக்கஸு, ரப்பர் பிளான்ட், இந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஏரியாவை சுற்றி, உங்கள் வீட்டை சுற்றி, இல்லை நீங்கள் இருக்கிற இடத்தை சுற்றி சத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெரிய லீஃப் உள்ள பிளான்ட்டை வளர்த்து பாருங்கள். கண்டிப்பாக யூ கேன் see the difference. இது வந்து சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவான ஒரு மெத்தடாலஜி தான். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ், அதாவது நீங்களும் வீட்டில் வந்து ஒரு பிளான்ட் வைக்கணும், ஒரு கார்டன் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ் நிறையா இருக்குது. நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். அப்போது வந்து பீரியாடிக்கலாக மெயின்டைன் பண்ண முடியாது, தண்ணி ஊற்ற முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிளான்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் செல்ஃப் வாட்டரிங் சிஸ்டமும் நான் வச்சுருக்கேன். அதாவது ஒரு வாரம் வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த செல்ஃப் வாட்டரிங் சிஸ்டம்மை வந்து நான் வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டு போகும்போது அது சொட்டு சொட்டாக அது வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஒரு வாரம் நம்ம தண்ணியே ஊற்றலைன்னா கூட இந்த பிளான்ஸ்லாம் சர்வைவ் ஆகும். ஸோ இதை தாண்டி நான் வேறு என்ன பண்ணுவேன்னா, உள்ளே வந்து வெளியில் வந்து ஒயிட் கலர் பாட் இருக்கும். உள்ளே வந்து நம்ம நார்மலாக வந்து கார்டனில் வாங்குகிற அந்த பிளாக் கலர் பாட் வச்சுருப்பேன். ஸோ வெளியில் இருக்கிற அந்த பாட்டில் வந்து நல்லா ஒரு கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு டூருக்கு போகிறீங்க, ஒரு 5 டேஸ் வெளியில் போகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெளியில் இருக்க பாட்டில் இருக்க வாட்டரை வந்து அது தேவைக்கு ஏற்ப அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிளான்ஸ் எல்லாம் நான் பராமரிக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம வளர்க்குறது ரொம்ப முக்கியம் இல்லை, அதை பராமரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பிளான்ஸ்லாம் நான் இந்த மாதிரி தண்ணியில் வளர்க்குறதுனால வாரத்திற்கு ஒரு முறை தண்ணியை மாற்றினாலே போதும். ஸோ இதுதான் என்னோடய டைனி ஒரு மினிமலிஸ்ட் கார்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். நீங்களே இந்த சீனரியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சுற்றுப்புற சூழல் தினத்தில் உங்களோட சுற்றுப்புறத்தை சுத்தமாகவும் ரொம்ப வந்து க்ளீனாகவும் ஒரு பொல்யூஷன் இல்லாமல் வைக்கணும் அப்படின்னா கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கணும். டீக்ளட்டர் பண்ணுங்கள். ஹாவ் அ வெரி மினிமல் திங்ஸ் அட் ஹோம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பொருட்களை மட்டும் வீட்டில் வைங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த மாதிரி டைமில் பிளான்ஸை நீங்கள் வளர்த்திங்கன்னா இட் இஸ் அ கிரேட்டஸ்ட்டு ஹீலிங் ஃபேக்டர் ஃபார் யூ. ஸோ அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஹோப் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, happy homemaking, happy gardening and happy decluttering from Decluttering Diva. Thank you.